ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபயர்ஸோட ஒரு இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீக்கே போட வேண்டியது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால போட முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இந்த வீடியோவில் என்னால் இந்த ப்ளஸ் நான் அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன் கைஸ். இதில் 60 அக்கௌண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபயர்ஸில். பட் என்னால் லாகின் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஐபியில் நான் அக்கௌண்ட்டும் வாங்கிட்டு வேறு ஐபியில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வேறு பிளேஸில் இருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஐபியில் ட்ரேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டு பேன் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட்டு வாங்கிட்டு இன்னொருத்தரை விட்டு ட்ரேட் பண்ணுற கணக்கில் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல மாறி 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 ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபயர்ஸ் வந்து 2016 இருக்குது. ஃபண்டிங் பிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபண்டிங் பிப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்ல ரெப்யூட்டபிள் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் நீங்கள் ஃபயர்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஃபண்டிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டேக்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் வந்து நார்மல் அந்த 2 ஸ்டெப் சேலஞ்சு. ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் படிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னென்னா, நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 30 டேஸ் கண்டினியூஸாக வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள் அக்கௌண்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். லைக் லெட்ஸே நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் வாங்குறீங்க, வாங்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் ட்ரேட் பண்ணல, நாளானிக்கும் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாளும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் 3 டேஸ் ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைமர் மாதிரி ஓடிட்டே இருக்கும் உங்கள் லாகின்குள்ளே. ஸோ ஒன்ஸ் 30 டேஸ் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அவங்க எக்ஸ்பைர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ லெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:100. இந்த 1:100 வந்து கரன்சிஸ்க்கு மட்டும்தான். இந்த எக்ஸ்ஐன்ற பாருங்கள், யூரோ, யூஎஸ்டி, ஜேபிபி அந்த இதுக்கு மட்டும்தான் இந்த லெவரேஜ் வரும். ஸோ மெட்டலுக்கு வந்து 1:20 தான் கொடுக்குறாங்க. லைக் கோல்டு, சில்வருக்குலாம் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து இதில் 3 ப்ராஃபிட்டபிள் டேஸ் இருக்கணும், ஓகேங்களா? 3 ப்ராஃபிட்டபிள் டேஸில் வந்து என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டபிள் டே அட்லீஸ்ட் அக்கௌண்ட்டில் 5%, 0.5% ஆச்சு இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 100K அக்கௌண்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் 100K அக்கௌண்ட்டில் 1% தான் வந்து $1000, கரெக்டுங்களா? ஸோ 0.5ன்றப்போ $500 வரும். நீங்கள் அட்லீஸ்ட்டு 3 நாளாவது $500 மேலே ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களோட டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ்ன்னு கணக்கு வரும். நீங்கள் எல்லா ட்ரேடுமே வந்து 400, 300 இல்லை 350, 460 அந்த மாதிரி $500 கீழே பண்ணியே நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ண விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் 0.5%ன்னு சொல்லிட்டு, அதாவது 100K அக்கௌண்ட்டில் $500 மேலே 3 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் நார்மலாக ஸ்கேல்ப் பண்ணி கம்மியாக கூட எடுத்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். 5% மேலே டெய்லி லாஸ் போகக்கூடாது, 10%க்கு மேலே வந்து அக்கௌண்ட்டோட ஓவரால் லாஸ் போகக்கூடாது. அண்ட் அகெயின் வந்து இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேங்க உங்களுக்கு, அது ஒன்று. இதில் வந்து நீங்கள் ஹோல்டிங் ட்ரேட்ஸ் ஓவர் நைட் அண்ட் வீக்கெண்டே சொல்லுவோம். நீங்கள் வந்து ட்ரேடு வந்து வீக்கெண்டு எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் ஃப்ரைடே பொசிஷன் எடுத்துகிட்டு மண்டே வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம், மெட்டல் ட்ரேட் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம், கிரிப்டோ ட்ரேட் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் வந்து இதில் MT5 தாங்க, சி ட்ரேடர் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சி ட்ரேடர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ப்ராஃபிட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, MT5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து பாயிண்ட் கணக்கு வச்சு நீங்கள் மேனுவலாக போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சி ட்ரேடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனால அதில் பிப்ஸ் காட்டிடும், எவ்வளோ பிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி ப்ராஃபிட் வைக்க மாட்டேன், ஸ்டாப் லாஸ் சரி ப்ராஃபிட் நான் பிப்ஸை பேஸ் பண்ணி தான் வைப்பேன். ஸோ சி ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் நான் பிப்ஸ் டேரெக்டாக டைப் பண்ணனாலே எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ அதுதான் ஒன்று. ஸோ MT5 தான் ரொம்ப பழைய பிளாட்ஃபார்ம் கேஸ், மற்றபடி வேறு எதில் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் சி ட்ரேடர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஃபிக்ஸட் ஸ்ப்ளிட் மட்டும்தான். இதில் வந்து ஃபண்டிங் டிப்ஸ் மாதிரி வீக்லி ஒரு இது, மந்த்லி பை வீக்லியே கிடையாது இதில் வந்து. சாரி. ஸோ ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டே வந்து பை வீக்லி மட்டும்தான், ஓகேங்களா? 80%லேருந்து 100% ப்ளஸ் மந்த்லி ஃபிக்ஸட் பே அவுட். நான் இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ லேட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் வந்து ஸ்கேலிங் வந்து 500K வரைக்கும் பண்ணுவாங்க கேஸ், ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் கேன் ரெக்வஸ்ட் பே அவுட்ஸ் அட் எனி பாயிண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் 10% க்ரோத் டார்கெட். இந்த க்ரோத் டார்கெட்டை நான் என்னன்னு சொல்கிறேன். ஆல்சோ நீங்கள் ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5K அக்கௌண்ட்டு ப்ளஸ் ஒரு 20K அக்கௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் இன்னொரு 3 அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஒரே லாகின்ல. ஸோ அது ஒன்று. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பே அவுட் வந்து 14 டேஸ் கழிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு, அதான் பை வீக்லியில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். 14 டேஸ் சொல்லிட்டு. ஸோ அக்கௌண்ட் ஸ்கேலிங் பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் பார்த்துலாங்க, ஓகேங்களா? ஸோ மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 3 டேஸு. 5K அக்கௌண்ட்டு, 10K அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $78 காஸ்ட்டுங்களா? இதில் என்ன இதுன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து ஹை ஸ்டேக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண அப்புறமா சொல்கிறேன். சாரி, ப்ராஃபிட் இல்லை, எவாலுவேஷன் பாஸ் பண்ண அப்புறமா நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து இப்போ லெட்ஸே வந்து இது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நீங்கள் பே பண்ண காசு இப்போ 100 லைக் லெட்ஸே $78 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் $78 கொடுத்து வாங்கலான்னு போகிறீங்க, டிஸ்கவுண்ட் போட்டு $72 பே பண்ணுறீங்கன்னா அந்த $72 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸ்கேலிங் பற்றி பார்ப்போம்.
ஸ்கேலிங் வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்கேலிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே நீங்கள் $5,000 அக்கௌண்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து 5,500 டார்கெட் பண்ணிட்டீங்க, விச் இஸ் 10% கரெக்டுங்களா? 5,000 10% 500 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து 7,500க்கு ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் 10% பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8,250 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா $10,000 அக்கௌண்ட்டு. நீங்கள் $10,000 அக்கௌண்ட்டில் வந்து 11,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12,500க்கு ஃப்ரீயாக ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. லைக் லெட்ஸே நீங்கள் அக்கௌண்ட்டு $10,000 அக்கௌண்ட் தான் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் அதில் வந்து 10% பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து அவங்களே ரீசெட் பண்ணிவிடுவாங்க. 10,000லேருந்து 12,500 மாற்றிடுவாங்க. $12,500 அக்கௌண்ட் வந்த அப்புறமா நீங்கள் 13,750 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அதாவது பேலன்ஸ் வந்து 12,500 இருந்து இவ்வளோ நீங்கள் இப்போ ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா $15,000க்கு ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. அடுத்து $15,000 நீங்கள் 16,500 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $20,000 அக்கௌண்ட்டு. ஸோ இது வந்து 22 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 22 பேலன்ஸ் இருக்குது ஆவரேஜான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் லைக் 10%. உங்கள் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக அங்கேருந்து 30Kக்கு ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணவே தேவையில்லை. நீங்கள் 20,000 இருக்குது, நீங்கள் 10% பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 30,000 அக்கௌண்ட் ஸ்கேல் அப் பண்ணுறாங்க. இதில் ஒரு 10% பண்ணுறீங்கன்னா $3,000. நீங்கள் 33,000 பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துச்சுனாலே டேரெக்டாக உங்களை 40லேருந்து திருப்பி ஒரு 10% பண்ணிங்கன்னா 50 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அதான் நீங்கள் அக்கௌண்ட் வாங்கும் போது $20,000 தான் இருக்கும். அதை நீங்கள் ஒரு 4 வாட்டி நீங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் 10% ஃப்ளிப் பண்ணிங்கனாலே 50,000 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக 50,000 வாங்க தேவையில்ல. அடுத்து வந்து $60,000 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணலாம். எல்லாமே அதே 10% தான். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் ரேஷியோ வந்து 80% நம்மளுக்கு, 20% அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் 100K அக்கௌண்ட்டு போகும்போது தான் இந்த 5 இயர்ஸோட உங்களோட ஃபுல் அட்வான்டேஜ் உங்களால் எடுத்துக்க முடியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 100K இருக்குங்களா, 10% பண்ணிட்டீங்கன்னா 125. ஸோ அதில் ஒரு 10% பண்ணிட்டீங்கன்னா 150க்கு ஸ்கேல் அப் பண்ணுறாங்க. அண்டு அகெயின் 150ல் நீங்கள் 10% பண்ண அப்புறமா 175. அதில் நீங்கள் 10% பண்ண 175 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட 5% ஏற்றிடுவாங்க உங்களுக்கு தர ரிவார்டில். 80% ரிவார்டு இருந்துச்சா, ஸோ 80%லேருந்து 85% கொடுப்பாங்க. அண்ட் அகைன் நீங்கள் 175லேருந்து 200K, 200Kலேருந்து 250K ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா 90% ரிவார்ட் கொடுப்பாங்க, 10% அவங்களுக்கு. அண்ட் அகைன் 300K நீங்கள் பண்ணிட்டீங்க, 300Kல 10% பண்ணி 350K அக்கௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரிவார்டு. அவங்களுக்கு இப்போ இதுவே கிடையாது. ஓகேங்களா? லைக் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டே கிடையாது. நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் 100% உங்களுக்கு ப்ளஸ் மந்த்லி $4,000 ஃபிக்ஸட் பே அவுட் கைஸ். லைக் எப்படின்னா இந்த $4,000 நீங்கள் அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் பே அவுட் 10% நீங்கள் பண்ண. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $4,400K நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் 4,000 தான். நீங்கள் ஒன்ஸ் 500K அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500K வரைக்கும் 100K நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 100K அக்கௌண்ட்டை வாங்கி அதில் 10% பண்ணி 500K வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணலாம். 500K நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து $10,000 ஃபிக்ஸட் பே அவுட்டு ப்ளஸ் உங்களுக்கு 100% ரிவார்டு உங்களுக்கு. அட் தி ஸ்டேட் ட்ரேடர் வில் கெட் பர்சனல் கான்ட்ராக்டாக தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் பே அவுட் உங்களுக்கு இந்த மாதிரி 10,000 சொல்லிட்டு. ஸோ இதில் ஸ்கேலிங் வந்து சூப்பராக இருக்கும் கேஸ். நீங்கள் வந்து 20,000 அக்கௌண்ட் வாங்கினீங்கனாலே அது 50 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணலாம். நீங்கள் 60K அக்கௌண்ட் வாங்கினீங்கனாலே அது $80,000 வரைக்கும் ஸ்கேல் அப் பண்ணலாம். ப்ளஸ் இதில் ரிசோர்ஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைக் எம்டிஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க ரிசோர்ஸ்லாம் லைக் வால்யூமு, இண்டிகேட்டர்ஸ் ஒரு 2-3 கொடுப்பாங்க. ப்ளஸ் இதில் ஜேர்னல் இருக்கும். ஜேர்னலும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட டெய்லி ட்ரேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஃபண்டிங் பிப்ஸை விட 5 இயர்ஸ் பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியல. ஏன்னா பே அவுட்லாம் எடுத்த அப்புறம் தான் தெரியும். பட் இதுக்கும் ஃபண்டிங் பிப்ஸ்க்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா, இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் மாறுது கேஸ். லைக் ப்ரைஸிங் தான், அக்கௌண்ட்டோட ப்ரைஸிங் இல்லை. உள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ட்ரேட் பண்ணும்போது எனக்கு லைக் லெட்ஸே ஒரு இப்போ கோல்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு 3,028 ட்ரேடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கோல்டு. நான் 3,028ல் கரெக்டாக ஆர்டர் போடுறேன்னா எனக்கு வந்து ஃபண்டிங் பிப்ஸ் வச்சுருக்க அக்கௌண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுது. பட் இதில் வந்து 3,027.9 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா தான் ஆர்டரே ப்ளேஸ் ஆகுது. கொஞ்சம் அது மட்டும் இதில் பிரச்சனையாக இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப ஸ்ப்ரெட்டெலாம் ஓகே, ஸ்ப்ரெட்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரைஸஸ் அதான் சொல்கிறேன். இதில் 3029.365 இருக்குன்னா எனக்கு அதில் 3029.5 இருக்குது. ஒரு
0.2 0.3 பாயிண்ட்ஸ் கிட்ட அதிகமாகவே தான் இருக்குது அதில் ப்ரைஸ் எப்போவுமே ஏன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. 5 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். நான் இதில் பே அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பே அவுட் எவ்வளோ நாள் ப்ராசஸ் பண்ணாங்க, எதில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் நல்ல ஃபாலு. லைக் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான், இங்கே சப்போர்ட் எடுத்து போக சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு 15 மினிட்ஸில் தான் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன், இங்கே ஷார்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஏரியாவில். கிட்டத்தட்ட எனக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா 2000 பிப் கிட்ட மூவ் ஆச்சு. அண்ட் அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஒரு 1200 பிப்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஓகே, 15 மினிட்ஸில் தான், நான் 4 ஹவர்ஸில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபண்டிங் பிப்ஸ் வாங்கும்போது. பட் 4 ஹவர்ஸில் இப்போ பெருசாக இல்லை, ட்ரேட் எதுவும் வரல. ஸோ 15 மினிட்ஸில் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் ஓகே, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸோ பே அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.